நமது சமூகம் சமூக வலைத்தளங்களில் மூழ்கி கிடக்கிறது. சமூக வலைத்தளங்கள் அவதூறுகளால் நிரம்பி வழிகின்றது. சமூக வலைத்தளங்களில் எவ்வாறு அவதூறு பரப்பப்படுகின்றது, சமூக வலைத்தளங்களில் அவதூறு பரப்புவதற்கு எதிராக நாங்கள் எவ்வாறான சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும்? அனைவருக்கும் வணக்கம். நான் சட்டத்தரணி தனஞ்சன். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போற விடயம் சமூக வலைத்தளங்களில் எவ்வாறு அவதூறு பரப்பப்படுகிறது, அதற்கு எதிராக நாங்கள் எந்த விதமான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்று சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சமூக வலைத்தள அவதூறுகள் தொடர்பாக நாங்கள் பார்க்க முதலாவதாக சமூக வலைத்தள அவதூறு என்றால் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அடிப்படையிலே அவதூறு என்றால் என்ன என நாங்கள் பார்க்கின்ற போது, ஒரு தனிநபர் மீதோ அல்லது ஒரு நிறுவனத்தின் மீதோ அந்த தனிநபரினுடைய அல்லது நிறுவனத்தினுடைய நன்மதிப்பை அல்லது கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையிலே கூறப்படுகின்ற கூற்றுக்கள், எழுதப்படுகின்ற வாசகங்கள், காணொளிகள், படங்கள் அனைத்துமே அவதூறு என்ற வகுதிக்குள்ளே வருகின்றது. இந்த அடிப்படையில் இவ்வகையான அவதூறுகள் சமூக வலைத்தளங்களிலே பரப்பப்படுகின்ற போது அவற்றை நாங்கள் சமூக வலைத்தள அவதூறுகளாக கருதி கொள்ளலாம். சமூக வலைத்தளங்கள் என நாங்கள் பார்க்கின்ற போது பல்வேறு சமூக வலைத்தளங்கள் இன்றைய சூழலிலே காணப்படுகின்றது. சமூக வலைத்தளங்கள் என நாங்கள் பார்க்கின்ற போது ஃபேஸ்புக் தளமாக இருக்கலாம், யூடியூப் தளமாக இருக்கலாம், ட்விட்டர் தளமாக இருந்து பின்னர் எக்ஸ் தளம் என பெயர் மாற்றப்பட்ட எக்ஸ் தளமாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராம் தளமாக இருக்கலாம், ஏனைய செய்திகளை வழங்குகின்ற செய்தி தளங்களாக இருக்கலாம். இவை அனைத்தையுமே நாங்கள் சமூக வலைத்தளங்கள் என்ற பகுதிக்குள்ளே இனங்காண முடியும். அந்த அடிப்படையிலே நான் மேற்குறிப்பிட்ட இந்த தளங்களில் அவதூறுகள் பரப்பப்படுகின்ற போது அவற்றை நாங்கள் சமூக வலைத்தள அவதூறுகளாக இனங்காண முடியும். இந்த சமூக வலைத்தளத்திலே பரப்பப்படுகின்ற அவதூறுகளை அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற போது அதிகளவான அவதூறுகள் அரசியலை அடிப்படையாக கொண்ட அவதூறுகளாக இருக்கின்றன. அதிலே குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு தனிநபரினுடைய கேரக்டரை குறிவைத்து பரப்பப்படுகின்ற அவதூறுகள் அதிகமாக காணப்படுகின்றன. இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் அரசியல் விமர்சனங்கள் அனைத்தையும் பிழை என கூறிவிட முடியாது. மாறாக ஒரு நபர் தான் உண்மையென கருதுகின்ற விடயங்களை அல்லது தன்னிடம் அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றது என்று சொல்லி சொன்னால் குறித்த கருத்துக்களை தெரிவிக்க முடியும். எப்பொழுதும் உண்மையான கருத்துக்களை தெரிவிப்பது அல்லது ஆதாரத்துடன் கருத்துக்களை தெரிவிப்பது அவதூறாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. மாறாக உண்மைக்கு புறம்பாக ஆதாரங்கள் ஏதுமற்ற நிலையிலே பரப்பப்படுகின்ற செய்திகள் அவதூறுகளாக கருத்தில் கொள்ளப்பட முடியும். சமூக வலைத்தளங்களிலே பரப்பப்படுகின்ற இரண்டாவது வகையான அவதூறாக நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியது தனிநபர் உறவுகளை அடிப்படையாக கொண்ட அவதூறுகள். இன்றைய காலகட்டத்தில் மிக அதிகமாக இவ்வகையான அவதூறுகள் பரப்பப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதில் குறிப்பாக ஃபேஸ்புக், டிக்டாக் போன்ற தளங்களிலே மிக அதிகமாக இவ்வகையான அவதூறுகள் பரப்பப்படுகின்றன. இந்த அவதூறுகளினுடைய அடிப்படையை நாங்கள் பார்க்கின்ற போது அதிகமான அவதூறுகள் இரு தனிப்பட்ட நபர்களினுடைய தனிப்பட்ட உறவு, அந்த உறவிலே ஏற்பட்ட விரிசலின் போது அவர்களுக்கிடையே இருந்த பிரச்சனையை அடிப்படையாக கொண்டு வெளியிடப்படுகின்ற புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளாக இருக்கின்றன. சில சந்தர்ப்பங்களிலே போலியாக புனையப்பட்ட புகைப்படங்கள், போலியாக புனையப்பட்ட AI வீடியோக்கள் அவதூறு பரப்புகின்ற வகையிலே சமூக வலைத்தளங்களிலே பரப்பப்படுகின்றன. இவ்வகையான அவதூறுகளால் பல குடும்பங்கள் பிரிவதை, பலர் விவாகரத்தை நோக்கி செல்வதை அல்லது நீதிமன்றங்களிலே தாவரிப்பு வழக்குகளை தாக்கல் செய்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வகையான விளைவுகளை தாண்டி சில சந்தர்ப்பங்களில் சில பெண்கள், சில யுவதிகள் தற்கொலை செய்ததை கூட நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே இந்த அவதூறுகள் சம்பந்தமான சரியான விழிப்புணர்வு மக்களிடத்திலே காணப்பட வேண்டும். குறிப்பாக இன்றைய இளைய சமுதாயத்திடம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் அதிகமாக பரப்பப்படுகின்ற இந்த வகையான அவதூறுகளில் புகைப்படங்களோ காணொளிகளோ புனியப்பட்ட புகைப்படங்களாக அல்லது காணொளிகளாக இருக்கின்றது. உண்மையில் இவ்வகையான புகைப்படங்களையோ காணொளிகளையோ இன்றைய புதிய டெக்னாலஜி ஊடாக மிக இலகுவாக யாருமே செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணமாக இன்றைய புதிய தொழில்நுட்பத்தின் ஊடாக என்னுடைய புகைப்படத்தை வைத்து எந்த விதமான காணொளிகளும் தயாரிக்கக்கூடிய தொழில்நுட்பம் தற்பொழுது காணப்படுகின்றது. இந்த அடிப்படை அறிவு, அடிப்படை புரிந்துணர்வு அனைவரிடத்திலும் காணப்பட வேண்டும். இந்த புரிந்துணர்வு, விழிப்புணர்வு சில இளைஞர் யுவதிகள் சில தவறான முடிவுகளை, தற்கொலை போன்ற முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். சமூக வலைத்தள அவதூறுகள் தொடர்பாக பார்க்கின்ற போது நாங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய அவதூறுகள் வணிக லாப நோக்கத்திலான அவதூறுகள். இன்றைய காலகட்டங்களில் பல அவதூறுகளை நாங்கள் வணிக நோக்கத்தில், லாப நோக்கத்தில் செய்யப்படுற அவதூறுகளாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஒரு நிறுவனத்தினுடைய அல்லது ஒரு சங்கத்தினுடைய அல்லது ஒரு அமைப்பினுடைய அல்லது ஒரு அரச நிறுவனத்தினுடைய நன்மதிப்பை, கௌரவத்தை கேள்விக்குட்படுத்தக்கூடிய வகையிலே பரப்பப்படுகின்ற அவதூறுகளும் மிகப்பெரிய அளவிலே இன்றைய சமூகத்திலே பரப்பப்பட்டு வருகின்றன.
இந்த அடிப்படையிலே நாங்கள் அரசியல் ரீதியான தனிநபர் தொடர்பான வணிக லாப நோக்கிலான அவதூறுகளாக இந்த சமூக வலைத்தள அவதூறுகளை அடிப்படையிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சமூக வலைத்தளங்களிலே அவதூறுகள் அதிகமாக பரப்பப்படுகின்றன. ஆனால் இந்த அவதூறுகளுக்கு எதிராக நாங்கள் எந்த விதமான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்பது எங்கள் முன்னே உள்ள மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இந்த சமூக வலைத்தள அவதூறுகளுக்கு எதிராக நாங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக பார்க்கின்ற போது அடிப்படையிலே நாங்கள் 2 விதமான வழக்குகளை நீதிமன்றங்களிலே கோப்பிட முடியும். முதலாவது குற்றவியல் வழக்குகள், இரண்டாவது குடியியல் வழக்குகள். இந்த அவதூறுகளுக்கு எதிராக நாங்கள் குற்றவியல் வழக்கொன்றை நீதிமன்றத்திலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அதற்கு அடிப்படையிலே நாங்கள் ஒரு முறைப்பாட்டை செய்ய வேண்டும். அதாவது நாங்கள் போலீஸ் நிலையத்துக்கு சென்று குறித்த அந்த அவதூறு சம்பந்தமாக ஒரு தெளிவான முறைப்பாட்டை போலீஸ் நிலையத்திலே அளிக்க வேண்டும். இன்றைய நாட்களில் அதிகமான போலீஸ் நிலையங்களிலே சைபர் யூனிட் எனப்படுகின்ற ஒரு விசேட போலீஸ் அலகு ஒன்று காணப்படுகின்றது. அந்த அலகிலே முறைப்பாடு தெரிவிக்க முடியும். சில மாவட்டங்களில் அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் அந்த சைபர் யூனிட் என்பது காணப்படாது. அந்த மாவட்டத்தில் உள்ள ஏதாவது ஒரு போலீஸ் நிலையத்திலே அந்த சைபர் யூனிட் காணப்படும். அந்த சைபர் யூனிட்டில் சென்று நாங்கள் எங்களுடைய முறைப்பாட்டை அளிக்க முடியும். உதாரணமாக யாழ் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் KKS போலீஸ் நிலையத்திலே அந்த விசேட சைபர் யூனிட் வந்து காணப்படுகின்றது. அந்த வகையான சைபர் யூனிட்டுக்கு நாங்கள் சென்று எங்களுடைய முறைப்பாட்டை அளிக்க முடியும். இவ்வகையான முறைப்பாடு ஒன்றை அளிக்கின்ற போது போலீசார் அது தொடர்பாக மேலதிக விசாரணை செய்து பொருத்தமான வழக்கை நீதவான் நீதிமன்றங்களிலே கோப்பிடக்கூடியதாக இருக்கும். பெண்கள் தொடர்பான அவதூறுகள் பரப்பப்படுகின்ற போது, குறிப்பாக பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பான அவதூறுகள் பரப்பப்படுகின்ற போது போலீசார் இலங்கை தண்டனை சட்டக்கோவையினுடைய பிரிவு 345 கீழே நீதவான் நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் செய்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பெண்கள் மீதான அல்லது பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பான அவதூறுகள் பரப்பப்படுகின்ற போது நாங்கள் அது தொடர்பாக போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்து குறித்த அவதூறு பரப்புகின்ற நபருக்கு எதிராக நீதவான் நீதிமன்றிலே வழக்கொன்றை கொண்டு வர முடியும். இதற்கு மேலதிகமான ஏனைய அவதூறுகள் சம்பந்தமாக தற்பொழுது நிலை பெற்றிருக்கின்ற நிகழ்நிலை காப்பு சட்டம் ஆன்லைன் சேஃப்டி ஆக்டுக்கு கீழேயும் வழக்கு பதிவு செய்து நீதவான் நீதிமன்றத்திற்கு நாங்கள் வழக்குகளை கொண்டு வர முடியும். இந்த அடிப்படைகளிலே நாங்கள் பார்க்கின்ற போது எந்த ஒரு அவதூறு சம்பந்தமாகவும் நாங்கள் அடிப்படையிலே பொருத்தமான அல்லது எங்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற போலீஸ் நிலையத்துக்கு சென்று தெளிவான முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்வது சிறந்த ஆரம்ப கட்ட ஒரு நடவடிக்கையாக அமையும். போலீஸ் நிலையத்திலே நாங்கள் ஒரு முறைப்பாட்டை செய்வது எதிர்காலத்தில் குறித்த அவதூறு பரப்பிய நபருக்கு எதிராக சிவில் நீதிமன்றத்திலே ஒரு அவதூறு வழக்கை தாக்கல் செய்வதாக இருந்தாலும் கூட அந்த சிவில் வழக்கிலும் எங்களுக்கு உதவியாக அமையும். சமூக வலைத்தள அவதூறுகள் தொடர்பாக நாங்கள் பார்க்கக்கூடிய 2வது வகையான வழக்கினுடைய வகை சிவில் வழக்கு தொடர்தல். சிவில் வழக்கு என நாங்கள் பார்க்கின்ற போது குறித்த அவதூறு பரப்பிய நபருக்கு எதிராக நாங்கள் மாவட்ட நீதிமன்றிலே மான நஷ்ட வழக்கு தொடர முடியும். சில சந்தர்ப்பங்களில் குறித்த வகையான வழக்குகளை அவதூறு வழக்குகள், டிஃபமேட்டரி கேசஸ் எனவும் அழைப்பார்கள். இந்த மாவட்ட நீதிமன்றிலே தொடரப்படுகின்ற வழக்குகளிலே குறித்த அந்த அவதூறை ஏற்படுத்திய நபருக்கு எதிராக அவரால் ஏற்படுத்தப்பட்ட அவதூறால் எங்களுக்கு ஏற்பட்ட மான நஷ்டத்தை பண அளவிலே குறிப்பிட்டு குறித்த பணத்தை அவர் எங்களுக்கு செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே மான நஷ்டத்தை கோரி அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியும். குறித்த வகையான வழக்குகளிலே நாங்கள் நடைமுறையிலே நீதிமன்றங்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வழக்கை தாக்கல் செய்கின்ற நபர்கள் 50 மில்லியன் 100 மில்லியன் என கூறி அவதூறு ஏற்படுத்திய நபர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில் சமூக வலைத்தளத்தில் எங்களுக்கு எதிராக அவதூறு பரப்புகின்ற நபர்களுக்கு எதிராக நாங்கள் போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்து குற்றவியல் வழக்கொன்றை தாக்கல் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. அதேவேளை மாவட்ட நீதிமன்றத்திலே அவதூறு வழக்கொன்றை தாக்கல் செய்து அவரிடமிருந்து நட்டஈடு பெறக்கூடிய சந்தர்ப்பமும் காணப்படுகின்றது. உண்மையிலே இந்த சமூக வலைத்தள அவதூறுகள் இன்றைய எமது சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சாபக்கேடாக தோன்றியிருக்கின்றன. இந்த அவதூறுகள் தொடர்பான சரியான புரிந்துணர்வும் சரியான விழிப்புணர்வும் அனைத்து மக்களிடையேயும் காணப்பட வேண்டும். சமூக வலைத்தள அவதூறுகளுக்கு எதிராக நாங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், குறிப்பாக நாங்கள் எடுக்கக்கூடிய சட்ட நடவடிக்கைகள் சம்பந்தமாக அனைத்து மக்களும் சிறந்த அறிவு பெற்றிருக்க வேண்டும். அத்தோடு புதிய தொழில்நுட்பம் தொடர்பாகவும் நாங்கள் சிறந்த அறிவு பெற்ற நபர்களாக காணப்பட வேண்டும். புதிய தொழில்நுட்பத்திலே யாரும் யாருக்கு எதிராகவும் எந்த விதமான அவதூறுகளையும் பரப்பக்கூடிய ஒரு வழி இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வது எங்களினுடைய உளவியலை நாங்கள் பாதுகாப்பதற்கு உதவியாக இருக்கும். அதற்கு மேலாக தேவைப்படுகின்ற சந்தர்ப்பங்களிலே நாங்கள் இந்த சமூக வலைத்தள அவதூறுகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையும் நிச்சயமாக எடுக்க வேண்டும். சமூக வலைத்தள அவதூறுகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோவினுடைய கமெண்ட் பகுதியிலே குறிப்பிடலாம்.
இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிட வேண்டும் என்றால் இந்த தனஞ்சயன் எல்எல்பி என்கின்ற தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளலாம். தமிழால் அறிவார்ந்த சமூகம் ஒன்றை உருவாக்குவோம். நான் சட்டத்தரணி தனஞ்சயன். நன்றி, வணக்கம்.